கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே மனிதனுடைய இயல்புகளை பற்றி கூறுகிறான். அவனுடைய இயல்புகளில், அவனுடைய தன்மைகளில் மிக முக்கியமான ஒன்றாக சூரத்து நிசா என்ற அத்தியாயத்தில் வஹுலிகல் இன்சானு தஈஃபா, மனிதன் பலவீனமானவனாக படைக்கப்பட்டுள்ளான் என்பதை அல்லாஹு தஆலா உறுதியாக சொல்லுகிறான். எந்த மனிதனாக இருந்தாலும் அந்த மனிதன் துஆஃப் என்ற பலவீனத்தோடு தான் படைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை படைத்த ரப்புல் ஆலமீன் சொல்வதை நாம் எல்லோரும் கவனத்திலே எடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த பலவீனத்தின் வெளிப்பாடுகள் பல கோணங்களிலே மனிதனிடமிருந்து வரும். அதிலே ஒன்றுதான் இந்த மனிதன் பலவீனத்தினால் தவறும் பாவமும் செய்யக்கூடியவனாக படைக்கப்பட்டிருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், சஹாபாக்களை பார்த்து சொல்லுகிறார்கள், நீங்கள் பாவம் செய்யாவிட்டால் அல்லாஹ் உங்களை அழித்துவிட்டு பாவம் செய்து தௌபா செய்யக்கூடிய ஒரு கூட்டத்தை படைப்பான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள். இப்போ மனிதனுடைய தன்மைகளிலே ஒன்றுதான் பாவம் செய்ய வேண்டும் என்பது. அதாவது பாவம் அவனிடத்தில் வரும், தவறு அவனிடத்தில் வரும். அந்த நிலையை அவன் தாண்டுகிற போது அவன் மலக்காக மாறிவிடுவான். நான் பாவம் செய்வதில்லை, நான் தவறு செய்வதில்லை, அல்லாஹ் ஏவியவற்றை அப்படியே எடுத்து நடக்கிறேன், அல்லாஹ் தடுத்தவைகளை எல்லாம் முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்கிறேன் என்றால் இது மனிதனுடைய பண்பு கிடையாது. இது நிச்சயமாக மலக்குகளுடைய பண்பு என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். மனிதன் பாவம் செய்வான், தவறு செய்வான் என்பதனால்தான் அல்லாஹு தஆலா அவன் தனக்கு சூட்டிக்கொண்ட பெயர்களில் முக்கியமான 4 பெயர்களை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். ஒன்று கஃபூர், இன்னும் ஒன்று கஃபார், அடுத்தது அஃபு, 4வது தவ்வாப். இந்த 4 பெயர்களும் மன்னிப்போடு சம்பந்தப்பட்டதாகும். கஃபூர் என்றால் மன்னிக்கக்கூடியவன், கஃபார் என்றால் அதிகம் மன்னிக்கக்கூடியவன், அஃபு என்றாலும் மன்னிக்கக்கூடியவன், தவ்வாப் என்றால் அதிகமாக தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் என்பது அர்த்தமாகும். இந்த 4 பெயர்களையும் அல்லாஹு தஆலா தனக்கு சூட்டி கொண்டது மாத்திரமல்லாமல் இந்த பெயர்களிலே கஃபூர் என்ற பெயரை குர்ஆனில் திரும்ப 91 இடங்களிலே குறிப்பிட்டிருக்கிறான். அல்லாஹு அக்பர். குர்ஆனில் 91 இடங்களிலே தன்னை கஃபூர் என்பதை அல்லாஹ் திரும்ப சொல்லுகிறான். அதே போன்று கஃபார் என்பதை 5 இடங்களிலே அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறான். அஃபு என்ற பெயரையும் குர்ஆனில் 5 இடங்களிலே பயன்படுத்தி இருக்கிறான். தவ்வாப் என்கிற பெயரை குர்ஆனில் 11 இடங்களிலே அல்லாஹு தஆலா பயன்படுத்தி இருக்கிறான். எனவே இந்த பெயர்களை அல்லாஹு தஆலா தனக்கு சூட்டி கொண்டதன் மூலம் இந்த மனிதன் தவறு செய்வான், தவறு செய்கிற மனிதனை மன்னிப்பதற்கு அல்லாஹு தஆலா தன்னை ஆக்கியிருக்கிறான் என்பதை இந்த பெயர்களின் மூலம் அல்லாஹு தஆலா நமக்கு உணர்த்துகிறான். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நபியை பார்த்து சொல்லுகிறான், குல், நபியே நீங்கள் இந்த மக்களுக்கு சொல்லுங்கள் நான் சொன்னதாக, யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், பாவங்கள் அதிகமாக செய்து தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்ட என்னுடைய அடியார்களே. அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் என்றால் எல்லை மீறி தங்களுக்கு அநீதி இழைப்பவர்கள், அதிகமாக பாவம் செய்து தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொள்ளக்கூடிய என்னுடைய அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹுடைய அன்பில், அல்லாஹுடைய கருணையில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இப்போ நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பான். ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சில காஃபிர்கள் வருகிறார்கள். வந்து சொல்லுகிறார்கள், நீங்கள் சொல்வதெல்லாம் சரி, நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் எங்களுக்கு பரிகாரம் என்ன? இதற்கு முன்னால் நாங்கள் செய்த அநியாயங்கள், பாவங்கள், இவற்றுக்கெல்லாம் என்ன பரிகாரம் என்று கேட்கும்போது தான் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை இறக்கி வைக்கிறான். நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பான். வதூபு இலல்லாஹி ஜமீஅன் ஐயுஹல் முஃமினூன், அல்லாஹ் அழைக்கிறான் மூமின்களை பார்த்து, நம்மை பார்த்து அல்லாஹ் அழைப்பு விடுக்கிறான். வதூபு இலல்லாஹி ஜமீஅன் ஐயுஹல் முஃமினூன், மூமின்களே நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்விடத்திலே திரும்பி வாருங்கள், தௌபா செய்யுங்கள், லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், நம்பிக்கை இழக்க வேண்டாம்.
நீங்கள் அல்லாஹ்விடத்திலே வந்து தௌபா செய்தால் அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். இங்கே அல்லாஹ் காஃபிர்களே என்று அழைக்கவில்லை, முனாஃபிக்குகளே என்று அழைக்கவில்லை, முஷ்ரிக்குகளே என்று அழைக்கவில்லை. மாறாக அல்லாஹ் அழைக்கிற அழைப்பு வதூபு இலல்லாஹி ஜமீஅன் அய்யுஹல் முஃமினூன், முஃமின்களே நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யுங்கள், அவன் உங்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வான், நீங்கள் வெற்றி பெறலாம் என்று அல்லாஹு தஆலா அழைப்பு விடுக்கிறான். உண்மையிலே அல்லாஹு தஆலா தனக்கு இந்த பெயர்களை சூட்டிக்கொண்டு அவன் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்ற காரணத்தை புரிந்து கொண்ட ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யும் போது அல்லாஹு தஆலா மிக அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹு தஆலா ஒரு அடியான் செய்யக்கூடிய தௌபாவை வைத்து மிக கடுமையாக மகிழ்ச்சி அடைகிறான். லில்லாஹி அஷத்து ஃபர்ஹா, அல்லாஹுக்கு மிக கடுமையான மகிழ்ச்சி ஏற்படுகிறது பிதௌபதி அப்திஹி, தன்னுடைய அடியான் செய்யக்கூடிய தௌபாவை வைத்து. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு இதை நமக்கு புரிய வைப்பதற்காக வேண்டி ஒரு உதாரணம் சொல்லுகிறார்கள். ஒரு மனிதன் தன்னந்தனியாக பாலைவனத்தில் ஒரு ஒட்டகத்திலே ஏறி பயணம் செய்கிறான், நீண்ட பயணம். இந்த மனிதன் பாலைவனத்திலே போய்கொண்டிருக்கும் போது அவனுக்கு சோர்வு ஏற்படுகிறது. ஓரிடத்திலே ஒட்டகத்தை நிறுத்திவிட்டு கீழே இறங்கி ஓய்வெடுக்கிறான், தூங்கி விடுகிறான். கண் விழித்து பார்க்கிறான், ஒட்டகத்தை காணவில்லை. அவனுடைய எல்லாமே ஒட்டகத்தில் தான் இருக்கிறது. சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், நம்முடைய பாஷையில் சொல்வதாக இருந்தால், அவனுடைய வாழ்க்கையே அந்த ஒட்டகத்தில் தான் இருக்கிறது. ஏனென்றால் திரும்பி போக முடியாது, சாப்பிடுவதற்கு குடிப்பதற்கு எதுவுமே அந்த இடத்தில் கிடையாது, கூப்பிடு தூரத்தில் யாருமே கிடையாது. அவனுக்கு மௌத்தை தவிர வேறு எதுவுமே அங்கே இல்லை. மிக அங்கலாய்க்கிறான், கஷ்டப்படுகிறான், அழுகிறான், அசந்து விடுகிறான். யோசித்து யோசித்து கவலைப்பட்டு பயந்து போய் அசந்து மீண்டும் உறங்கி விடுகிறான். உறங்கி திரும்ப கண் விழித்து பார்க்கிறான், அவனுடைய ஒட்டகம் அவனுக்கு முன்னால் வந்து நிற்கிறது. எந்த ஒன்றுமே திருட்டு போகவில்லை. இருந்த பொருட்களோடு அப்படியே வந்து நிற்பதை பார்த்து உச்சகட்ட மகிழ்ச்சி அடைந்து அந்த மனிதன் உடனே தன்னுடைய 2 கரங்களையும் வானத்தை நோக்கி உயர்த்தி சொல்கிறான், அல்லாஹும்ம அன்த அப்தி வ அன ரப்புக், யா அல்லாஹ் நீ என்னுடைய அடிமை. மகிழ்ச்சியின் உச்சகட்டத்தில் என்ன பேசுகிறோம் என்பதை அவனுக்கு புரியவில்லை. யா அல்லாஹ் நீ என்னுடைய அடிமை, நான் உன்னுடைய எஜமானன் என்று சொல்லுகிறான். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இதை விட அதிகமாக நீ தௌபா செய்யும் போது அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். அல்லாஹ் கஃபூர், அல்லாஹ் கஃபார், அல்லாஹ் தவ்வாப், அல்லாஹ் அஃபு, அல்லாஹ் காஃபிரு தம்ப், அல்லாஹ் காபிலு தௌப். அல்லாஹ் குர்ஆனில் நம்மை பார்த்து நிறைய அழைக்கிறான், நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு மன்னிப்பு தருவேன் என்று அழைக்கிறான். இதை புரிந்து கொண்டு அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கையோடு என்னுடைய ரப் ரஹ்மான், என்னுடைய ரப் அர்ஹமுர் ராஹிமீன், இவன் என்னை மன்னிப்பான் என்ற நம்பிக்கையோடு ஒரு மனிதன் இஹ்லாஸாக அல்லாஹுக்கு முன்னால் உடைந்து விழுந்து தான் செய்த தவறை ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கேட்கும் போது அல்லாஹ் மலக்குகளை அழைத்து அந்த மனிதனை காட்டுகிறான். பாருங்கள், இந்த அடியான் என்னை சரியாக புரிந்து கொண்டான், அதனால் தான் என்னிடம் வந்திருக்கிறான். அழுகிறான், மன்றாடுகிறான். பாருங்கள், இவன் அழுது மன்றாடினால் நான் மன்னிப்பேன் என்பது அவனுக்கு தெரியும், எனவே நான் அவனுக்கு மன்னிப்பு கொடுக்கிறேன் என்று மலக்குகளிடத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த மனிதன் போகிறான், பலவீனமாக படைக்கப்பட்ட மனிதன் போய் மீண்டும் ஒரு பாவம் செய்கிறான். பாவம் செய்தவுடன் அவன் உணர்ச்சி பெறுகிறான், நான் அல்லாஹுக்கு மாறு செய்து விட்டேன். உடனடியாக மீண்டும் அல்லாஹ்விடம் வருகிறான், மீண்டும் அழுகிறான், மீண்டும் மன்னிப்பு கேட்கிறான். மீண்டும் அல்லாஹ் மலக்குகளை அழைத்து அந்த மனிதனை காட்டி, பாருங்கள் என்னிடம் மீண்டும் வந்திருக்கிறான். அழுகிறான், மன்னிப்பு கேட்கிறான், என்னை புரிந்ததனால் தான் என்னிடம் வருகிறான், அவனுக்கு நான் மன்னிப்பு கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த மனிதன் போகிறான், மீண்டும் பாவம் செய்கிறான். அல்லாஹு அக்பர். மீண்டும் பாவத்தை உணர்கிறான், அல்லாஹ்விடம் போகிறான், அழுகிறான், மன்றாடுகிறான். அல்லாஹ் மலக்குகளை அழைத்து அவனை காட்டி, இவனுக்கு நான் மன்னிப்பு வழங்குகிறேன் என்று சொல்கிறான். இதுதான் ரப்புல் ஆலமீன். ஆனால் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்னவென்றால், நாம் தௌபா செய்வது என்பது ஒரு புறம் இருக்க, மற்றவனை தௌபா செய்ய விட மாட்டோம் என்கிற நிலைக்கு நாம் வந்து விட்டோம். நாம்
தீர்ப்பு கொடுப்பதிலே மிக அவசரக்காரர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் இவ்வளவு கருணையோடு அன்போடு அழைக்கும் போது நாம் அவன் முனாஃபிக், இவன் முஷ்ரிக், அவன் நரகவாசி, இவன் திருந்தவே மாட்டான் என்று தீர்ப்பு கொடுப்பதிலே நாம் எல்லோரும் போட்டி போட்டு கொண்டிருப்பதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னல்லாஹ யக்பு தௌபத்தல் அப்தி மா லம் யுகர்கிர். ஒரு அடியானுடைய உயிர் தொண்டை குழியை அடைகிற வரைக்கும் அவனுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். கடைசி கட்டம், உயிர் தொண்டை குழிக்கு போவதற்கு முன்னால் ஒரு மனிதன் சின்சியராக உள்ளமுருகி தன்னுடைய தவறை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தால் அல்லாஹ் அவனை மன்னிப்பான் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லும் போது நாம் ஏன் அவசரப்பட வேண்டும் சகோதரர்களே? அல்லாஹ்வை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அல்லாஹ்வை தெரியாமல் நாம் சட்டங்களை கையில் எடுக்கிறோம். அல்லாஹுடைய பெயரினால் பொய்களை சொல்லுகிறோம். அல்லாஹுடைய பெயரினால் மக்களை விரக்திக்குள்ளாக்குகிறோம். சில கடுமையாக மனோரீதியாக பாதிக்கப்பட்ட சிலரை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நமக்கு கிடைத்தது. அவர்கள் அப்படியாக மனோரீதியாக பாதிக்கப்பட்ட மனநோயாளிகளாக மாறுவதற்கு காரணம் அவர்கள் தௌபாவுடைய வாசல் தங்களுடைய விஷயத்தில் மூடப்பட்டு விட்டது என்று அவர்கள் தவறாக வழிகாட்டப்பட்டது தான். ஒரு அட்வான்ஸ் லெவல் படிக்கிற மாணவனை சந்திக்க முடிந்தது. அவனுக்கு ஜின் பிடித்திருக்கிறது என்று குடும்பத்தினர் நம்பினார்கள். ஆனால் அந்த மாணவனோடு உட்கார்ந்து பேசுகிற போதுதான் தெரிந்தது அவன் நிறைய பயான் கேட்கக்கூடியவன். தௌபாவை பற்றி பேசப்பட்ட தலைப்பில் அவனுக்கு தெளிவு கிடைக்காமல், எனக்கு இதற்கு பிறகு பாவத்தை ஒரு மனிதன் அறிந்த நிலையில் செய்துவிட்டு தௌபா செய்தால் அந்த தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று ஒரு பயானிலே குறிப்பிடப்பட்ட செய்தியை அவன் சீரியஸாக யோசிக்க ஆரம்பித்திருக்கிறான். நான் தெரிந்து கொண்டுதான் பாவம் செய்கிறேன், எனவே எனக்கு மன்னிப்பு கிடையாது என்று அவன் எண்ணிய போது அவனுடைய மனம் கனக்கிறது. அவன் மனநோயாளியாக மாறுகிறான். இன்னும் ஒருவர் ஒரு மஹரமான உறவோடு ஜினாவில் ஈடுபட்டார், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவர் போய் ஃபத்வா கேட்ட ஒருவர் அவரை தவறாக வழிநடத்தியதனால் அவர் அதை யோசித்து யோசித்து மனநோயாளியாக மாறி குடும்ப வாழ்க்கையும் பிரிந்து இதுவரைக்கும் அவர் பூரண ஆரோக்கியம் இல்லாத நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சம்பவம் சொல்லுகிறார்கள், சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ். ஒரு மனிதன் மிக மோசமானவன், அயோக்கியன். அயோக்கியன் என்றால் சாதாரணமான அயோக்கியன் அல்ல, கொலைகாரன். 99 கொலைகள் செய்து விட்டான். ஆனால் அவனுடைய உள்ளம் உணர்கிறது, நான் பாவம் செய்கிறேன் என்பதை அவனுடைய உள்ளம் உறுத்துகிறது. இப்போது அவன் திருந்த விரும்புகிறான். ஒரு மனிதரிடத்தில் போய் அல்லது நண்பரிடத்தில் போய் எனக்கு என்ன தீர்வு என்று கேட்கிறான். அவர் சொல்லுகிறார், எனக்கு இது பற்றிய விவரமெல்லாம் கிடையாது. இந்த இடத்தில் ஒரு பெரிய இபாதத்தாளி இருக்கிறார், அந்த இபாதத்தாளியிடம் போய் நீ கேளு என்று சொல்லுகிறார். இவன் அந்த இபாதத்தாளியை தேடி போகிறான். அவர் ஒரு வெறும் இபாதத்தாளி, இல்ம் கிடையாது, அல்லாஹ்வை பற்றிய அறிவும் கிடையாது, மார்க்கம் பற்றிய அறிவும் கிடையாது, ஆனால் பக்திமான். இவரிடம் போய் உட்கார்ந்து இந்த மனிதன் சொல்லுகிறான், 99 கொலைகள் செய்து விட்டேன், எனக்கு இப்போது உள்ளம் உறுத்துகிறது, பயமாக இருக்கிறது, எனக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கிறதா, அல்லாஹ் என்னை மன்னிப்பானா என்று கேட்டபோது இந்த இல்மில்லாத பக்திமான்கள் உணர்ச்சி வசப்படுவார்கள். எப்போதும், இந்த காலத்திலும் தான், எந்த காலத்திலும் தான். அவர்களுடைய உள்ளத்தில் பக்தி இருக்கும், இல்ம் இருக்காது. எனவே அவர்கள் எடுக்கிற முடிவுகள் அனைத்தும் உணர்ச்சியின் அடிப்படையில் இருக்கும். இன்றைக்கு நிறைய இல்மில்லாத இபாதத்தாளிகள் அந்த அடிப்படையில் தான் முடிவெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுடைய உள்ளங்களை விரிவாக்க வேண்டும், அவர்களுக்கு அல்லாஹ் இல்மை கொடுக்க வேண்டும். இந்த அடிப்படையில் அந்த இபாதத்தாளி உணர்ச்சி வசப்படுகிறார். 99 கொலை செய்து விட்டு வந்து மன்னிப்பு இருக்கிறதா என்று கேட்கிறாயா? உனக்கே இது நியாயமாகப்படுகிறதா? உன்னை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் என்று சொன்னபோது அவனோட ஆசையோடு வந்தவன் இந்த செய்தியை சொன்னதும் டென்ஷன் ஆகிறான், கோபம் வருகிறது. உடனே அவரையும் அந்த இடத்திலே கொலை செய்து விடுகிறான். 100 கொலை. பிறகு இன்னும் அவனுடைய மனம் உறுத்துகிறது. திரும்ப போய் நண்பர்களிடம் முறையிடுகிறான்.
அதில் இன்னும் ஒருவர் சொன்னார், இந்த இடத்தில் ஒரு ஆலிம் இருக்கிறார், ஒரு மார்க்க அறிவுள்ளவர் இருக்கிறார், அவரிடம் போய் நீ தீர்ப்பு கேள், இப்படியானவர்களிடம் நீ ஏன் போய் கேட்டாய் என்று அவர் கண்டித்து அங்கே அனுப்பும்போது அந்த ஆலிம் சொல்லுகிறார், நீ ஏற்றுக்கொண்டு விட்டாய் அல்லவா, உன்னுடைய உள்ளம் இப்போது உனக்கு உறுத்துகிறது அல்லவா, அல்லாஹ் உன்னை கண்டிப்பாக மன்னிப்பான். நீ ஏற்றுக்கொள்வதுதான் முக்கியம், உன்னுடைய தவறை நீ உணர்வதுதான் முக்கியம். நீ உன்னுடைய தவறை உணர்ந்து விட்டாய், ஏற்றுக்கொண்டு விட்டாய், தௌபா செய்ய வேண்டும் என்று நீ துடிக்கிறாய், நிச்சயமாக அல்லாஹ் உன்னை மன்னிப்பான். ஆனால் உன்னுடைய இந்த சூழல் உனக்கு சரி வராது. இந்த ஏரியாவில் நீ இருந்தால் தௌபா செய்துவிட்டு திரும்ப திரும்ப நீ இந்த குற்றத்தை செய்ய வேண்டி ஏற்படும். எனவே உன்னுடைய ஏரியாவை நீ மாற்று. இங்கிருந்து இன்னும் ஒரு ஊர் இருக்கிறது, அந்த ஊரில் நல்ல மக்கள் வாழ்கிறார்கள், அங்கே போனால் நீ மாறுவதற்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் என்று அவர் அட்வைஸ் பண்ணி அனுப்புகிற வழியில் அந்த மனிதர் மௌத்தாகிறார். கடைசியிலே அவர் நல்லவர்களுடைய ஊருக்கு நெருக்கமாக மௌத்தானதனால் ரஹ்மத்துடைய மலக்குகள் அவருடைய உயிரை கொண்டு சென்றார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இது ஹதீஸ். இங்கே ரெண்டு விஷயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். ஒன்று, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பாவ மன்னிப்பினுடைய வாசலை மூடுவது குற்றம் என்பதை சொல்கிறார்கள். இரண்டாவதாக, கடைசி நேரத்திலும் ஒருவன் தௌபா செய்து வெற்றி பெறலாம் என்பதை சொல்கிறார்கள். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு மனிதன் நரகவாசிகளுடைய செயலையே செய்து கொண்டிருப்பான். அவனை பார்க்கும் போதெல்லாம் குடிப்பான், களவெடுப்பான், சூதாடுவான், தொழாமல் இருப்பான், இப்படி நரகவாசிகளுடைய செயலையே செய்து கொண்டிருப்பான். அவன் நரகத்திற்குள் போவதற்கு ஒரு சான் அல்லது ஒரு முழம்தான் தூரம் இருக்கும். அந்த நேரத்தில் அவன் தௌபா செய்து சுவர்க்கவாசிகளுடைய அமலை செய்து சுவர்க்கம் போய்விடுவான். அல்லாஹு அக்பர். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹுக்காக நாம் அவசரப்படக்கூடாது, உணர்ச்சி வசப்படக்கூடாது. அந்த ஹதீஸின் தொடரிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இன்னும் ஒரு மனிதன் சுவர்க்கவாசிகளுடைய அமலையே செய்து கொண்டிருப்பான். பார்த்தால் முன்சஃபிலே தொழுவான், ஹஜ்ஜுக்கு போவான், உம்ராவுக்கு போவான், தஹஜ்ஜத் தொழுகையிலே ஈடுபடுவான், தஅவாவிலே ஈடுபடுவான், சதக்கா செய்வான், குர்ஆன் ஓதுவான், ஜனாசாவிலே முன்னணியிலே இருப்பான். இவனுக்கும் சுவர்க்கத்திற்கும் இடையில் ஒரே ஒரு முழம்தான் இடைவெளி இருக்கும். அந்த நேரத்திலே அவன் நரகவாசிகளுடைய அமலை செய்து நரகம் போய்விடுவான் என்றார்கள். இன்றைக்கு நாம் எல்லோருமே ஒரு வகையான பதட்டம், ஒரு வகையான அவசரம், மற்றவர்களுக்கு தீர்ப்பு சொல்வதில் ஒரு வகையான சந்தோஷம், இந்த மனநோய் நம்மை ஆக்கிரமித்து நம்மை அறியாமலே அவசரப்பட்டு கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் அர்ஹமுர் ராஹிமீன், அல்லாஹ் கஃபூர், அல்லாஹ் கஃபார், அல்லாஹ் தவ்வாப், அல்லாஹ் அஃபு என்பதை மறந்து விட்டோம். கடைசியிலே ஒரு ஹதீஸிலே வருகிறது, ஒரு மனிதனுக்கு இவ்வாறு மன்னிப்பை பெறுவதற்கு தயாராக இருக்கக்கூடிய, ஹதீஸினுடைய கருத்தை சொல்லுகிறேன், மன்னிப்பை பெறுவதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு இவன் தீர்ப்பு வழங்கி, பிழையாக தீர்ப்பு வழங்கி அவனை நரகவாசி என்று இவன் கூறினால் மறுமையிலே அல்லாஹ் அந்த மனிதனுக்கு மன்னிப்பை கொடுப்பான், இவனை நரகத்திற்கு அனுப்புவான். நம்மை பற்றி கவலைப்படுவோம், நம்மை பற்றி யோசிப்போம். குறிப்பாக ஃபித்னாவுடைய காலம் இது. ஃபித்னாக்கள் நாளாந்தம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றன. நம்முடைய வீட்டுக்குள்ளும் ஃபித்னா, பக்கத்து வீட்டிலும் ஃபித்னா, நம்முடைய தெருவிலும் ஃபித்னா, நம்முடைய ஊரிலும் ஃபித்னா, நம்முடைய மாகாணத்திலும் ஃபித்னா, நம்முடைய நாட்டிலும் ஃபித்னா, உலகம் முழுக்க ஃபித்னா வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது, வெளிப்படும். மறுமை நாள் நெருங்க நெருங்க ஃபித்னாக்கள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் முன்னறிவிப்பு செய்து விட்டார்கள், தவ்ஹருல் ஃபித்ன், ஃபித்னாக்கள் வெளிப்படும், ஃபித்னாக்கள் வந்து கொண்டே இருக்கும், யாராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. ஆனால் ஃபித்னாக்கள் வெளிப்படும் போது நமக்கென்று ஒரு நிலைப்பாடு இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சஹாபாக்களிடம் அல்லாஹ்வுடைய தூதர் மறுமை நெருங்கும் போது ஃபித்னாக்கள் வரும் என்று சொல்லுகிற நேரத்தில் சஹாபாக்கள் கேட்கிறார்கள், நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறீர்கள்? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அம்சிக் அலைக லிசானக், உன்னுடைய நாவை நீ பிடித்து பாதுகாத்துக்கொள். ஃபித்னாவுடைய காலத்தில் உன்னுடைய நாவை கொண்டு போடாத, நீ மாட்டிக்கொள்வாய். உனக்கு புரியல, ஷைத்தான் உன்னை அப்படியே அழைத்து செல்வான். இன்ட்ரெஸ்டாக இருக்கும், பீச்சிலே போய் உட்காருவாய், கடை தெருவிலே உட்காருவாய்,
நண்பர்களோடு உட்காருவாய், பேசிக்கொண்டே இருப்பாய். உனக்கு அந்த நேரத்தில் புரியாது, உன்னுடைய பக்கத்தில் இருந்து ஒருவர் எழுதி கொண்டே இருக்கிறார் என்பது உனக்கு புரியாது. கடைசியில் நீ நஷ்டமடைந்து விடுவாய். எனவே உன்னுடைய நாவை பாதுகாத்துக்கொள். உன்னுடைய நாவை பாதுகாத்தால் இன்றைக்கு மிம்பாபி அவுலா உன்னுடைய விரல்களை, உன்னுடைய கைகளை, உன்னுடைய பேனாவை பாதுகாத்துக்கொள். இரண்டாவதாக வபுகி அலா ஹதிஅதிக், உன்னுடைய தவறுகளுக்காக நீ அழு. ஃபித்னா வரும்போது மனிதன் தன்னை மறந்து விடுவான். அவனுக்கு அடுத்தவர்களுடைய பிரச்சனை தான் தெரியும், அடுத்தவர்களை பற்றித்தான் அவன் கூடுதலாக யோசிக்க ஆரம்பிப்பான். அந்த நேரத்தில் நீ ஃபித்னாவிலிருந்து உன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் உன்னுடைய தவறுகளை நீ மீட்டிப்பார். நீ செய்த அநியாயங்களை உன்னுடைய கண் முன்னால் நீ கொண்டு வந்து குவித்தால் நீ மயங்கி விழுந்து விடுவாய். நீ செய்திருக்கிற அநியாயங்கள், நீ செய்திருக்கிற பாவங்கள், நீ விட்ட தொழுகைகள், நீ இதுவரை கொடுக்காமல் இருந்த ஜக்காத்துகள், நீ அநியாயமாக சாப்பிட்ட சொத்துக்கள், நீ அடுத்தவர்களுக்கு இழைத்த அநீதிகள் எல்லாவற்றையும் உன்னுடைய கண் முன்னால் நீ ஒவ்வொன்றாக அடுக்கி கொண்டு வந்து நீயே நிமிர்ந்து பார்த்தால் நீ மயங்கிவிடக்கூடிய அளவுக்கு நீ அநியாயங்களையும் பாவங்களையும் செய்து குவித்திருப்பாய். அதை பார்த்து நீ அழு, மற்றவனை நீ தூக்காதே. இந்த நேரத்திலே, ஃபித்னாவுடைய நேரத்தில். மூன்றாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், வல் யஸ்அக பைத்துக், பீச்சுக்கும் கடை தெருக்களுக்கும் மனிதர்கள் கூடுகிற இடங்களுக்கும் அதிகமாக போகாமல் உன்னுடைய வீட்டில் நீ இருந்து கொள். வெளியே போனா உன்னை அறியாமல் மாட்டுவாய். உள்ளம் என்பது அன்புள்ள சகோதரர்களே துருப்பிடிக்கக்கூடியது. ஒரு பாவம் செய்தால் ஒரு டொட், தௌபா செய்தோமாக இருந்தால் அழியும். தௌபா செய்யாமல் திரும்ப திரும்ப பாவம் செய்யும் போது உள்ளம் ஃபுல்லாக கருத்து விடும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிற செய்தி இது. உள்ளம் கருத்து விட்டால் லா தஅரிஃபு மஅரூஃபன் வலா துன்கிரு முன்கரா, அந்த உள்ளங்களுக்கு நல்லதும் புரியாது கெட்டதும் புரியாது. அல்லாஹு அக்பர். உள்ளம் துருப்பிடித்து விட்டால் அந்த உள்ளத்திற்கு நல்லதும் புரியாது கெட்டதும் புரியாது. இன்றைக்கு அப்படியான ஒரு நிலைக்குள் நாம் எல்லோரும் அகப்பட்டு விட்டோமா என்று பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய தௌபாவின் வாசல் ஒரு அடியான் அவனுடைய உயிர் தொண்டைக்குழியை அடைகிற வரை திறந்திருக்கிறது. நாம் அவசரப்பட்டு யாருக்கும் தீர்ப்பு வழங்க வேண்டாம். நசிஹத் செய்யுங்கள். ஒரு சகோதரன் தவறு செய்கிறான் என்றால் அவனிடம் போய் சொல்லுங்கள், அது நம்முடைய கடமை. ஆனால் தீர்ப்பு வழங்காதீர்கள். அவன் நரகவாசி என்று முடிவெடுக்காதீர்கள். அவன் அயோக்கியன் என்று சீல்கு. ஏனென்றால் அல்லாஹ் மௌத்தாகும் வரைக்கும் அவனை அழைத்து கொண்டே இருக்கிறான். இது ரமலான் மாதம். இந்த மாதத்தில் நிறைய வாய்ப்புகளை அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிறான். அதிலே ஒரு வாய்ப்பு தான் அதிகமாக அல்லாஹ்விடம் தௌபா செய்வது என்பது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மிம்பருக்கு ஏறுகிற போது வழக்கத்திற்கு மாற்றமாக 3 முறை ஆமீன் சொன்னார்கள். சஹாபாக்கள் காரணம் கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நான் மிம்பருக்கு ஏறுகிற போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார். அவர் 3 பிரார்த்தனைகள் செய்து என்னை ஆமீன் சொல்ல சொன்னார். நான் அதற்கு ஆமீன் சொன்னேன். அதிலே ஒன்றுதான், யாரொருவர், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், யாரொருவர் புனிதமிகு ரமலான் மாதத்தை அடைந்து கொண்டும் அந்த மாதத்தில் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக மாறவில்லையோ அவர் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அதற்கு நான் ஆமீன் சொன்னேன் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸை ஷேக் அல்பானி போன்ற அறிஞர்கள் ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்று குறிப்பிடுகிறார்கள். அப்போ புனிதமிகு ரமலான் தௌபாவுடைய மாதம், இஸ்திக்ஃபாருடைய மாதம். அதிலும் குறிப்பாக நாம் எல்லோருமே ஒரு காலமும் செய்யாத அமைப்பிலே பெரும்பாலானவர்கள், ஒரு சிலர் தஹஜ்ஜுடைய வேளையில் வளமையாக எழும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் பெரும்பாலானவர்கள் நாம் சஹருடைய நேரத்தில் எழுந்திருக்கிறோம். எல்லோரும் எழுந்திருக்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், வபில் அஸ்ஹாரிஹும் இஸ்தக்ஃபிரூன், அவர்கள் சஹருடைய நேரத்தில் வந்து அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்வார்கள். ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜி, அவர்கள் படுக்கையிலே புரண்டு புரண்டு படுத்து அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டு இஸ்திக்ஃபார் செய்வார்கள். அல்லாஹ் இரவின் 3வது பகுதியில் கீழ்வானத்திற்கு வருகிறான்.
கீழ்வானத்திற்கு இறங்கி அல்லாஹ் கேட்கிறான், ஹல் மின் முஸ்தக்ஃபிரின் ஃபஅக்ஃபிரு லஹ், என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு யாராவது வந்திருக்கிறார்களா, அவர்களுக்கு நான் பாவ மன்னிப்பு கொடுக்க வந்திருக்கிறேன் என்று அல்லாஹ் அந்த நேரத்தில் அழைத்து கொண்டிருக்கிறான். அந்த அருமையான நேரத்தில் நாம் எல்லோரும் எழுந்திருக்கிறோம். நான் செய்த பாவங்கள் எல்லாம் எனக்கு தெரியும், நீங்கள் ஒவ்வொருவரும் செய்த பாவங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். நாம் ஊரை ஏமாற்றலாம், உலகத்தை ஏமாற்றலாம், நம்முடைய மனச்சாட்சியை ஏமாற்ற முடியாது. ரப்புல் ஆலமீன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதும் நமக்கு உறுதியாக தெரியும். எனவே நாம் செய்யக்கூடிய ஊரை ஏமாற்றிக் கொண்டு வாயினால் பொய் சொல்லி நம்முடைய நிலைமைகளை அழகாக காட்டிக்கொண்டு இருக்கிற நாம் மனைவியுடைய விஷயத்தில், பெற்றோருடைய விஷயத்தில், அண்டை வீட்டாருடைய விஷயத்தில், வியாபாரத்திலே, கொடுக்கல் வாங்கலிலே, ஏனைய விஷயங்களில், அல்லாஹுடைய ஹக்கிலே என்ன பாவங்களை செய்கிறோம் என்பதை யாருமே நான் செய்யவில்லை என்று அவருடைய மனச்சாட்சியிடத்திலே சொல்ல முடியாது. எல்லோருக்கும் நாம் செய்வது தெரியும். எனவே அந்த நேரத்திலே எழுந்திருங்கள். சஹர் செய்வதற்கு கொஞ்சம் நேரத்தோடு எழுந்திருங்கள். அந்த நேரத்திலே எழுந்து அல்லாஹ்விடத்திலே கைகளை ஏந்துங்கள், உள்ளம் உருகுங்கள், பாவங்களை பட்டியலிடுங்கள். யா அல்லாஹ், நான் இன்னென்ன பாவங்களை எல்லாம் வேண்டும் என்று செய்திருக்கிறேன், பெருமைக்காக செய்திருக்கிறேன், பேரெடுப்பதற்காக செய்திருக்கிறேன், அவன் மீது கொண்ட கோபத்தினால் செய்திருக்கிறேன். யா அல்லாஹ், என்னை நீ மன்னிக்கவில்லை என்றால் நான் நஷ்டமடைந்து விடுவேன், நான் அழிந்து விடுவேன். என்னை மன்னித்து எனக்கு அன்பும் கருணையும் காட்டுவாயாக என்று நீங்கள் தனிமையிலே அல்லாஹோடு தனித்திருந்து அழுங்கள். ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வான். வெறுங்கையோடு உங்களை திருப்பிவிட மாட்டான். இதை நம்புங்கள். யாரெல்லாம் எவ்வளவுதான் அநியாயம் செய்திருந்தாலும், எவ்வளவுதான் பாவம் செய்திருந்தாலும், அளவு கடந்து பாவம் செய்தாலும் நிச்சயமாக அல்லாஹு தஆலா தௌபாவை, இஸ்திக்ஃபாரை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். எனவே இந்த புனிதமிகு ரமலானிலே அல்லாஹ்விடத்திலே அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வோம், அதிகமாக தௌபா செய்வோம். பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக அந்த ரப்புல் ஆலமீனை சந்திப்பதற்கு முயற்சி செய்வோம். அதற்கு அவன் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இதுவரை தௌபாவினுடைய முக்கியத்துவம், தௌபாவினுடைய சிறப்பை நாம் பார்த்தோம். நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதையும் நாம் எல்லோரும் ஈமான் கொண்டவர்களாக இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறோம். அதே நேரத்திலே பாவங்களோடு தொடர்பான ஒரு மிக முக்கியமான விஷயம் இருக்கிறது. நாம் எல்லோருமே அந்த விஷயத்தில் மிகவும் பொடுபோக்காக இருக்கிறோம். அதுதான் அடுத்தவர்களுடைய உரிமைகள், அடுத்தவர்களுடைய உணர்வுகள். பொதுவாக நான் என்னுடைய உணர்வை மதிக்கிறேன். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய உணர்வை மதிப்பீர்கள். உங்கள் மீது யாராவது அவதூறு சொன்னால் உங்களுக்கு தூக்கம் வராது. உங்களுக்கு யாராவது அநீதி இழைத்து விட்டால் உங்களால் நிம்மதியாக இருக்க முடியாது. அதே போன்றுதான் நானும், அதே போன்றுதான் அவரும். ஒவ்வொரு மனிதனும் அப்படித்தான். அவரவர்களுடைய உணர்வுகள் முக்கியமானவை. இப்படித்தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான். என்னுடைய உணர்வுகள் புண்படுத்தப்படக்கூடாது என்று நான் கருதினால் நானும் அடுத்தவர்களுடைய உணர்வுகளை புண்படுத்தக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லுகிறது. எனவேதான் அடுத்தவர்களுடைய உணர்வுகள், உரிமைகள் விஷயத்தில் நீ கை வைத்து விட்டால், உன்னை நான் மன்னிக்க வேண்டுமாக இருந்தால் அவனிடம் போய் நீ மன்னிப்பு கேட்க வேண்டும். இது அல்லாஹுடைய கட்டளை. நீ ஷிர்க் செய்தால் நீ என்னிடம் வா, நான் மன்னிப்பேன். ஷிர்க் என்றால் நீ ஒரு 1000 சிலைகளை உன்னுடைய கையால் செய்து, அதை வியாபாரம் செய்து, அதை கும்பிடக்கூடியவனாக நீ ஆகியிருக்கிறாய். அதனிடத்திலேயே மண்டியிட்டு கிடக்கக்கூடியவனாக நீ இருக்கிறாய். நீ அது தவறு என்று உணர்ந்து என்னிடம் வா, உன்னை நான் மன்னிப்பேன். ஆனால் நீ யாருடையாவது உணர்வுகளை புண்படுத்தி இருந்தால், யாருக்காவது நீ அநீதி இழைத்திருந்தால் அவனிடம் போ. அவன் மன்னித்தால் தான் நான் மன்னிப்பேன். அல்லாஹு அக்பர். எல்லோருக்கும் தெரியும் நமக்கு, ஆனால் உணராமல் இருக்கிறோம். வதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நினைவூட்டுங்கள், நினைவூட்டுதல் விசுவாசிகளுக்கு பயனளிக்கும் என்று அல்லாஹ் சொல்வதனால் எனக்கும் உங்களுக்கும் சேர்த்து நினைவூட்டுகிறேன். ஈமானோடு இந்த மஸ்ஜிதிலே புனிதமிகு ரமலான் மாதத்தில் நோன்போடு இருக்கிறோம். கண்டிப்பாக பயனளிக்கும். அந்த நம்பிக்கையோடு சொல்கிறோம். யாருடைய உணர்வுகளையாவது புண்படுத்தி இருந்தால்,
யாருக்காவது அநீதி இழைத்திருந்தால் அவர்களிடம் போய் நீங்கள் மன்னிப்பு கேட்காத வரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் கானத் இன்துஹு மத்லமத்துன் லிஅஹீஹ் ஃபல்யதஹல்லல்ஹு மின். நீங்கள் யாராவது உங்களுடைய சகோதரருக்கு அநீதி இழைத்திருந்தால் மௌத்தாகுவதற்கு முன்னால் இந்த உலகத்தில் வைத்து அதை ஹலாலாக்கி கொள்ளுங்கள். ஏனென்றால் மறுமையிலே தீனார் திர்ஹம் எல்லாம் கிடையாது, காசு பணம் எல்லாம் மறுமையிலே கிடையாது. மறுமையிலே ஹசனாத் செய்யாத், நன்மைகள் தீமைகள் மட்டும்தான் வரும். நீ முஃப்லிஸாக மாறிவிடாதே. இந்த உலகத்தில் உன்னை கொஞ்ச காலம் நான் வாழ வைக்கிறேன், மிக சொற்ப காலம். நீ எப்போது மௌத்தாகுவாய் என்பது உனக்கு தெரியாது. எந்த நேரத்திலும் உனக்கு மௌத் வரலாம். நீ வாழ்ந்தால் உன்னை மேக்சிமம் ஒரு 60-70 வருடங்கள் நான் வாழ வைப்பேன். இதற்குள் நீ உன்னுடைய மீசான் என்ற தராசுக்கு தேவையானவைகளை தேடிக்கொள். அப்படி நீ தேடக்கூடியவைகளை அடுத்தவர்களுக்கு அநீதி இழைப்பதன் மூலம் நீ இழந்து விடாதே. நான் ஒரு சகோதரன் மீது அவதூறு சொல்கிறேன் என்றால் அந்த சகோதரனிடம் போய் நான் மன்னிப்பு கேட்காத வரை நான் தொழக்கூடிய தொழுகை, நான் நோக்கக்கூடிய நோன்பு, நான் கொடுக்கக்கூடிய ஜக்காத், நான் ஓதக்கூடிய ஹுத்பா, நான் செய்யக்கூடிய தஅவா எல்லாமே அந்த சகோதரருக்காகத்தான் அமையும் என்பதை மறந்து விடாதீர்கள். கடைசியிலே மறுமையிலே போய் அவனுடைய பாவங்களை எல்லாம் சுமந்து கொண்டு நான் செல்ல வேண்டி ஏற்படும். அடுத்தவனுடைய உரிமை, அடுத்தவனுடைய உணர்வு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, எல்லோரும் இந்த விஷயத்தில் அல்லாஹ்வை பயப்படுவோம். கொஞ்சம் நீங்கள் யோசியுங்கள். உங்கள் மீது ஒருவன் ஒரு அவதூறை சொன்னால் உங்களால் தாங்க முடியுமா என்பதை நீங்கள் சொல்லுங்கள். என்னால் முடியும் என்று சொல்லுங்கள், அவதூறு சொல்லுங்கள், மறுமையிலே போய் அவனுடைய பாவங்களை எல்லாம் சேர்த்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக யாரால முடியாது. எல்லோரும் அவரவருடைய உணர்வுகளை மதிக்கிறார்கள். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் குதில தூன தமிஹி ஃபஹுவ ஷஹீத். யார் ஒருவர் தன்னுடைய இரத்தத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஒருவனோடு சண்டை செய்து அந்த இடத்தில் கொல்லப்படுகிறானோ அவன் ஜிஹாதில் கலந்து கொண்டு ஷஹீதான ஒரு ஷஹீதுடைய பாக்கியத்தை பெறுகிறான். வமன் குதில தூன மாலிஹி ஃபஹுவ ஷஹீத். யார் ஒருவன் தன்னுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்காக வேண்டி ஒருவனோடு போராடி அந்த இடத்தில் கொல்லப்படுகிறானோ அவன் ஷஹீத். வமன் குதில தூன இர்திஹி ஃபஹுவ ஷஹீத். யார் ஒருவன் தன்னுடைய மானத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி ஒருவனோடு போராடி அந்த இடத்தில் கொல்லப்படுவானாக இருந்தால் அவன் ஷஹீத், வீரமரணம் அடையக்கூடியவன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் இதுதான் அதனுடைய அர்த்தமாகும். சிம்பிளாக எடுக்காதீர்கள். நாவு முள்ளில்லாதது, உணர்வுகள் கட்டுப்பாடு இல்லாதது. நாம் தான் இரண்டையும் கட்டுப்படுத்த வேண்டும். அடுத்தவர்களுடைய உணர்வுகளை எப்போதும் மதித்து பழக வேண்டும். நாம் இந்த உலகத்தை ஆண்டு அனுபவிக்க வந்தவர்கள் அல்ல. இந்த உலகத்திலே இருந்து மண்ணோடு மண்ணாகி போக வந்தவர்களும் அல்ல. இந்த உலகம் நமக்கு ஒரு சோதனை களம். இந்த உலகம் மறுமைக்கான ஒரு விளைநிலமே தவிர வேறொன்றும் இல்லை. இதுவெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் புரிந்து கொள்ளத்தான் தவறுகிறோம். அல்லாஹ் அந்த புரிதலை நம் எல்லோருக்கும் தர வேண்டும். அது மட்டுமல்ல, அடுத்தவனுக்கு அநீதி இழைத்து விட்டால் அவனுடைய பிரார்த்தனை இருக்கிறது மிகவும் பவர்ஃபுல்லான பிரார்த்தனை. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இத்தகி தஅவத்தல் மظلوம். உன்னால் அநீதி இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனையை நீ அஞ்சி, உன்னால் அநீதி இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனையை நீ அஞ்சி. ஃபஇன்னஹு லைஸ பைனஹா வ பைனல்லாஹி ஹிஜாப். அந்த பிரார்த்தனைக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் எந்த திரையும் கிடையாது. அனுபவிப்பீர்கள், நானும் அனுபவிப்பேன். அடுத்த சகோதரர்களுக்கு அநீதி இழைத்து விட்டு அந்த அநீதியை சொல்லி பெருமை அடித்துக் கொண்டிருக்கிறவர்கள் நிச்சயமாக அநீதி இழைக்கப்பட்டவன் கையேந்தி விட்டால் இந்த உலகத்திலே கண்டிப்பாக அனுபவிக்காமல் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு போகவே மாட்டார்கள். இதை நான் கற்பனையாக சொல்லவில்லை. புகாரியிலே ஒரு சம்பவம் வருகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூஃபாவுக்கு கவர்னராக நியமித்திருந்தார்கள். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது சில மொட்டை கம்ப்ளைண்ட்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வருகிறது. நம்முடைய ஊரில் நம்ம மொட்டை கடிதம் என்று சொல்லுவோமே,
அப்படியான கம்ப்ளைண்ட்ஸ் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மதீனாவுக்கு வருகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனே ஒரு டீமை, ஒரு குழுவை போட்டு கூஃபாவுக்கு அனுப்புகிறார்கள். அந்த குழு ஒவ்வொரு பள்ளியாக போய் விசாரிக்கிறது. எல்லோரும் நல்லதையே சொல்லுகிறார்கள். ஒரு பள்ளியிலே போய் விசாரிக்கும் போது உசாமத் இப்னு கதாதா என்பவர் எழுந்து அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது நிறைய அவதூறுகளை சொல்லுகிறார். இவர் நியாயமாக நடக்க மாட்டார், இவர் நீதியாக தீர்ப்பு சொல்ல மாட்டார், இவர் அப்படி இருக்கிறார் இப்படி இருக்கிறார் என்றெல்லாம் சொல்லுகிறார். ஒரு கவர்னர் எவ்வளவோ தியாகம் செய்து கஷ்டப்பட்டு அந்த பணி அவர் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவர் மீது சுமத்தப்பட்ட இந்த அவதூறுகளை அவரால் அந்த நேரத்தில் பொறுத்து கொள்ள முடியவில்லை. உடனே அவர் அந்த இடத்திலே அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறார். அவர் பார்த்து கொண்டிருக்கும் போது, அல்லாஹும்ம இன் கான ஹாதா காதிபன், யா அல்லாஹ், இவர் சொல்வது பொய்யாக இருந்தால் ஃபஅத்தில் உம்ரஹு, இவருடைய ஆயுளை நீ நீடித்து விடு. வஅத்தில் ஃபக்ரஹு, இவருடைய வறுமையை நீ நீடித்து விடு. வஅர்ரித்ஹு லில் ஃபித்ன், இவரை சோதனைக்கு உள்ளாக்கு என்று அவர் துஆ செய்கிறார். பிறகு பார்த்தால் அந்த உசாமத் இப்னு கதாதா என்பவர் நீண்ட காலம் வாழ்கிறார். வறுமையின் உச்சகட்டத்திற்கு போகிறார். கடைசியிலே சின்ன பிள்ளைகள் எல்லாம் அவரை கேவலப்படுத்தக்கூடிய நிலைக்கு அவருடைய நிலை மாறியது என்பதை இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா அவர்கள் தன்னுடைய சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்திருக்கிறார்கள். அதே போன்று சஹீஹு முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு சம்பவம், அர்வா பின்த் அனீஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிராக மர்வானிடத்திலே போய் ஒரு அநியாயமான குற்றச்சாட்டை வைக்கிறார். என்னுடைய நிலத்தை சயீத் இப்னு ஸைத் அபகரித்து விட்டார் என்று சொல்கிறார். இது நம்ம வரலாறு கேட்கும்போது சிம்பிள். உங்களுக்கு எதிராக நான் போய் கோர்ட்டில் இப்படி சொன்னால், பள்ளிவாசலில் போய் சொன்னால் அது பிரிசா மாறும். எனக்கு வரும்போது தான் அதனுடைய பெருமதி விளங்கும். அங்கே சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிராக இந்த அர்வா என்கிற பெண்மணி முறைப்பாடு செய்த போது மர்வான் இப்னுல் ஹக்கம் ஆட்சியாளர் சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அந்த பெண்மணியையும் அழைக்கிறார்கள். அந்த பெண்மணியிடத்திலே இவர் அபகரித்து கொண்டார் என்பதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது என்று கேட்கிறார். அதுக்கு அந்த பொம்பளை ஒரு ஆதாரம் இல்லை, சும்மா பிடிச்சி ஹதீஸ் சொல்கிறார். அப்படி ஹதீஸ் வருது, யார் ஒருவருடைய பூமியை அநியாயமாக அபகரிக்கிறாரோ அந்த பூமி அவருடைய கழுத்திலே சுருட்டி போடப்படும். இப்படி அந்த பொம்பளை பயான் பண்ணிட்டு நிற்கிறார். மர்வான் கேட்கிறார், உன்னிடம் நான் பயான் கேட்கவில்லை, ஹதீஸ் கேட்கவில்லை. சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உன்னுடைய காணியை அபகரித்தார் என்பதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்கிறேன். இந்த நேரத்தில் சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் தாங்க முடியவில்லை. வேதனையோடு அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கையை தூக்கி கேட்கிறார்கள், அல்லாஹும்ம இன் கானத் காதிபதன் ஃபீமா தகூல், யா அல்லாஹ், இந்த பெண்மணி சொல்வது பொய்யாக இருந்தால் ஃபஅம்மி பஸரஹா, அவளுடைய கண்ணை குருடாக்கி விடு, அவளுடைய கண்ணை குருடாக்கி விடு. வ அமித்ஹா ஃபி அர்திஹா, அவளுடைய பூமியிலே அவளை நீ மரணிக்க, வக்துல்ஹா ஃபி அர்திஹா, அவளுடைய பூமியிலே நீ அவளை கொலை செய்து விடு என்று அல்லாஹ்விடத்தில் அவர் துஆ செய்கிறார். பிறகு அந்த ராவி சொல்லுகிறார், ஹதீஸ் அந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய ராவி சொல்லுகிறார், இந்த பெண் காலப்போக்கில் கண் பார்வையை இழந்து விட்டார். ஒரு நாள் அவர் கண் தெரியாமல் அவருடைய வீட்டு வளவிலே நடந்து செல்லும் போது ஒரு குழியில் விழுந்து மரணித்து போனார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சிம்பிளான விஷயம் இல்லை. ஃபேஸ்புக்கில் எழுதி உங்களுக்கு லைக் வந்தால் சந்தோஷமாக இருக்கும். மாஷா அல்லாஹ் 500 லைக், 1000 லைக், நிறைய ஷேர் வந்தால் சந்தோஷமாக இருக்கும். சந்தோஷம் எல்லாம் உங்களுக்கு டெம்பரரி சந்தோஷம், தற்காலிக சந்தோஷம். மறந்து விடாதீர்கள், நான் சொன்ன 2 செய்திகளும் ஆதாரபூர்வமானவை. அதைவிட முதலில் சொன்ன இத்தகி தஅவத்தல் மظلوம், அநீதி இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு அஞ்சி அவனுக்கு அந்த பிரார்த்தனைக்கும் அல்லாஹுக்கும் இடையில் எந்த திரையும் இல்லை என்ற அந்த ஹதீஸ் 100% கன்ஃபார்ம்.
சிம்பிளாக எடுக்காதீங்க. உங்களுக்கு ஷைத்தான் வந்து சிலருக்கு இதுக்கும் லாஜிக் தருவான். இப்போ நம்ம சொல்கிற பாயிண்ட்டுக்கு பாயிண்ட் தருவான். உங்களை எப்படியோ அவன் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது 24 hours அவனுடைய ஆசையாகவும் கனவாகவும் முயற்சியாகவும் இருக்கிறது. நாம் தான் புரிந்து கொள்ள வேண்டும், நான் ஷைத்தானுடைய வழியில் போய் விழுந்துவிடக் கூடாது என்பதை. இன்றைக்கும் சில உலமாக்கள் நம்ம பார்க்கிறோம். சவுதியில் சில ஷேக்மார் இருக்கிறார்கள், இன்னும் அவர்கள் போட்டோக்கு போஸ்ட் கொடுக்க மாட்டார்கள். அவர்களுடைய பயான்கள் எல்லாம் போய் பார்த்தா ஒன்று கூட வீடியோ இல்லை, ஹராம் இல்லது. வீடியோவில் பயன் பண்ணுறது ஹராம் இல்லை. ஆனால் அவங்க என்னத்தை பயப்படுறாங்கன்னு அப்படி போய் 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 நம்ம ஷைத்தாண்ட வலையில் விழுந்துருவோம். அவரை பாதுகாக்கணும் ஃபஸ்ட்டுக்கு. எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாம் இங்கே சொல்லப்படக்கூடிய விஷயத்தை எல்லோரும் அல்லாஹுக்காக புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். இந்த உலகத்தில் நம்ம நீண்ட காலம் யாருமே இருக்க போகிறல்ல. எவ்வளவுதான் நம்ம ஆளுக்கால் சண்டை போட்டுக்கிட்டாலும், ஆளுக்கால் விமர்சனம் செஞ்சு கொண்டாலும், நாம் எல்லோரும் கொஞ்ச நாள் இருக்க போகிறோம். அடுத்தது ஒரு சமூகம். நம்ம அல் இன்சானுல் இன்சானி பஅதுன் லி பஅதின் வ இல்லம் யஷ்உரு ஹதமு. ஒரு கவிஞர் சொல்லுகிறார், மனிதன் ஒருவனுக்கு அடுத்தவன், அவனை அறியாவிட்டாலும் பணியாளராக இருக்கிறான். நான் உங்களுக்கு பணியாள், நீங்கள் எனக்கு பணியாள். மாறி மாறி ஒருவர் ஒருவர் பால் தேவை உள்ளவர்களாகவே இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த ஒரு சமுதாயத்திலே வாழக்கூடிய நாம், சொற்ப காலம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம், ஏன் அடுத்தவர்களுக்கு அநியாயம் இழைத்து நம்முடைய நன்மைகளை இழந்துவிட வேண்டும்? மறுமையிலே முஃப்லிஸ் என்ற பேங்க்ரப்டானவனாக, திவாலானவனாக அல்லாஹ்விடத்திலே போய் நிற்க வேண்டும் என்பதை நாம் யோசித்து, நம்மிடத்தில் இருக்கிற ஈகோக்கள், பிரஸ்டீஜ்களை எல்லாம் துடைத்தெறிந்து, யாருக்கு நாம் அநீதி இழைத்தோமோ அவர்களிடம் போய் மன்னிப்பு கேட்டு, அநீதி என்பது அடிப்பது மட்டுமல்ல, சொத்துக்களை சுரண்டுவது மட்டுமல்ல, புறம் பேசுவதும் அநீதி, அவதூறு சொல்வது அநீதி, பொய்களை பரப்புவது அநீதி, அவமானப்படுத்துவது அநீதி. இவ்வாறு நாம் செய்திருந்தால் அவர்களிடம் போய் மன்னிப்பு கேட்போம். மன்னிப்பு கேட்டு போனால் வில்லங்கம் ஏற்படும், அதனால் ஃபித்னா அதிகரிக்கும் என்று நீங்கள் பயந்தால், அல்லாஹ்விடத்திலே அந்த நபருக்காக, யாருக்கு நீங்கள் அநீதி இழைத்தீர்களோ அவர்களுக்காக வேண்டி நிறைய துஆ செய்யுங்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். இதற்கு பிறகு யா அல்லாஹ், இப்படி நான் நடக்க மாட்டேன் என்று சொல்லுங்கள். எந்த இடங்களெல்லாம் அவர்களுக்கு நீங்கள் அநீதி இழைத்தீர்களோ அந்த இடங்களில் அவர்களை பற்றி நல்ல முறையில் பேசுங்கள். இல்லை என்றால் நோன்பு, தொழுகை, ஜக்காத், ஹஜ், குர்ஆன் ஓதுவது எதுவுமே பயனளிக்காது. இது உண்மையானது, குர்ஆனும் ஹதீஸும் சொல்லக்கூடியது. எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா வதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், நபியை நினைவூட்டுங்கள், நினைவூட்டுதல் விசுவாசிகளுக்கு பயனளிக்கும் என்ற அடிப்படையில் இங்கே குர்ஆன் வசனங்களும் ஹதீஸ்களும் நினைவூட்டப்பட்டிருக்கின்றன. ஈமானோடு வந்திருக்கிற நம் எல்லோருக்கும் இது பயனளிக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் பயனளிக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நாம் இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது தௌபா செய்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை பெற்றவர்களாக பிரிவதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.